பிரைஸ் லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த பிலீவ் இன் ஜீசஸ் கிரைஸ்ட் மினிஸ்ட்ரிஸ் மூலமாக உங்களை பார்க்கிறது ஒரு பெரிய சந்தோஷம். இயேசுவோடு என்கிற இந்த எபிசோட் 1 உங்களை பார்க்கிறது ஒரு சந்தோஷம். கர்த்தர் நல்லவர். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதமும் இப்படிப்பட்டதான இந்த எபிசோடு மூலமாக உங்களை சந்திக்க கர்த்தர் கிருபை தருவாராக. ஆண்டவர் இம்மட்டும் நம்மளை நடத்தி வந்த ஒரு நல்ல ஒரு எபினேசராக இருக்கிறார். ஆமென். 2000 வருடங்களுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தபோது அவர் ஒரு குழந்தையாக, தெய்வம் ஒரு குழந்தையாக இந்த உலகத்திலே வந்தபோது அவர்கிட்ட முதலாவது நாமம் அவரை சொல்லி அழைத்த நாமம் என்ன தெரியுமா? இம்மானுவேல். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 1வது அதிகாரத்திலே இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமா? ஆமாங்க, ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருந்தாலே நம்முடைய வாழ்க்கையில துக்கம் இருக்கலாம், கண்ணீர் இருக்கலாம், கஷ்டங்கள் இருக்கலாம், பாடுகள் இருக்கலாம். ஆனா அவர் கூட இருந்தா இவை எல்லாவற்றிலும் ஒரு ஜெயத்தை தருவார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? எல்லாம் வரும். இயேசு கிறிஸ்து கூட இருந்தா துக்கம் வராது, கண்ணீர் வராது, கஷ்டம் வராது, அப்படிலாம் இல்லை. எல்லாம் வரும். ஏன்னா நம்ம ஒரு உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலக மனுஷங்க நம்மளை காயப்படுத்துற மாதிரி வார்த்தைகளை பேசுவாங்க. உலக மனிதர்கள் நம்ம வெட்கப்படுத்துவாங்க. ஆனா நம்முடைய தெய்வம் அந்த வெட்கத்தை, அந்த அவமானத்தை, எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாக மாற்றுகிறவர். எப்படி தெரியுமா? இந்த வார்த்தையோடு. ஆமென். இந்த வேத புத்தகத்துடைய அவருடைய வார்த்தையின் மூலமாகத்தான் இயேசு கிறிஸ்து நம்மோடு பேசுவார். இயேசுவோடு வாழ விரும்புகிறவர்கள் அவருடைய வார்த்தையை விசுவாசிப்பார்கள். இயேசுவோடு வாழ விரும்புகிறவர்கள் அவரோடு கூட நடப்பார்கள். இயேசுவோடு வாழ விரும்புகிறவர்கள் அவருக்கு நேரத்தை செலவிடுவார்கள். ஆமென். ஒரு நண்பரோடு ஒரு நண்பரோடு நம்ம கூட போனோம்னா அந்த நண்பரை நமக்கு ரொம்ப பிடித்திருக்கணும். அவர் தானே நம்ம நண்பர். அப்படி அவர் நண்பர் ஆகும்போது அவருக்கு நேரத்தை, அவருக்கு நம்முடைய எல்லாவற்றையும் விளக்கரையும், நம்முடைய பணங்களை எல்லாவற்றையும் விளக்கரையும் பண்ணி அவரோடு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். அதே போலதான் நம்ம ஏசப்பாவுக்கு அவரோடு கூட, இயேசுவோடு கூட நடக்கணுமா? டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இயேசுவோடு கூட நடக்கணுமா? அவருடைய வார்த்தையை கேட்கணும். இன்றைக்கும் பாருங்க, யோவான் 16வது அதிகாரம் 33வது வசனத்துல, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஹல்லேலூயா. உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் என்று இயேசு சொல்லுகிறார். இந்த உலகத்துல உபத்திரவமே இருக்காது. இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு இந்த உலகத்துல கஷ்டமே இருக்காது. அப்படி அல்ல, உலகத்துல உபத்திரவங்கள் உண்டு. ஆனால் இயேசு என்ன சொல்லுகிறார்? திடன் கொள்ளுங்கள், திடன் கொள்ளுங்கள். பல நேரத்துல திடனிட்டு நம்முடைய மனம் இருக்கும். பல நேரத்துல சோர்வுற்று, கவலையுற்று, கண்ணீரோடு ஒரு திடனா ஒரு பலனில்லாத நேரம் வரும். நம்முடைய பலனெல்லாம் அற்று போகிற நேரம். உலக கவலைகளால், உலக பாரங்களால், உலக கண்ணீர்களால் எல்லாம் அற்று போகும்போது இயேசு சொல்லுவார், இல்லை, நான் உன்னை ஜெயிக்க பண்ணுவேன். எதற்கு ஆண்டவரே சொல்றீங்க? நான் இந்த உலகத்தை ஜெயித்திருக்கிற தம்பி, நான் இந்த உலகத்தை ஜெயித்திருக்கிற மகனே, நான் இந்த உலகத்தை ஜெயித்திருக்கிற மகளே, ஏன் நாம் இந்த உலகத்தை ஜெயிக்க? ஆமென். நம்முடைய தேவன் ஜெய கிறிஸ்து. பாருங்க, இயேசு கிறிஸ்து மரித்து 3 நாள் ஆகிவிட்டது. எல்லாரும் பேசுறாங்க. அந்த நாட்டில் உள்ள ரோம போர்ச்சேவகர்கள், ரோம் அரசாங்கத்தில் உள்ளவர்கள் எல்லாரும் சொல்றாங்க, இயேசு கிறிஸ்து இறந்து விட்டார், அடக்கம் பண்ணியாச்சு அப்படின்னு. ஆனா இயேசு கிறிஸ்து 3வது நாள் உயிர் தெழுந்த தெய்வம், உயிர் தெழுந்தார். எல்லாருக்கும் பெரிய ஒரு ஆச்சரியம்.
40 நாள் ஆண்டவர் காணப்பட்டார். பாருங்க, அப்போஸ்தலர்கள் பவுல் சொல்லுகிறார், அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்கினார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்கினார். அவர் ஜெய கிறிஸ்து, அவர் ஜெயித்தவர். இன்றைக்கும் அவருடைய பிள்ளைகளாகி நம்மை ஜெயிக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. இயேசுவோடு வாழ்கிறவர்கள் அவர்கள் ஜெயிப்பார்கள். அவர்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, அவர்களுக்கு கண்ணீர் உண்டு, அவர்களுக்கு கவலை உண்டு, அவர்களுக்கு உலக பாரங்கள் அழுத்தும். ஆனால் ஒன்றே ஒன்று, கர்த்தர் ஜெயிக்க பண்ணுவார். ஆமென், அல்லேலூயா. ஏனென்றால் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படியே கண்களை மூடுவோமா? அன்புள்ள இயேசப்பா, இந்த நாளில் கூட உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லியிருக்கிற இந்த வார்த்தையின்படி எங்களை ஜெயிக்க பண்ணுங்க. எங்கள் கண்ணீர், எங்கள் கவலை, எங்கள் கஷ்டங்கள் எல்லாம் இப்பொழுதே பனியை போல உருகட்டும். எல்லாவற்றையும் மாற்றி போடுங்க. உங்களுடைய இரத்தத்திற்குள்ள எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. எல்லா கஷ்டங்கள் மறையட்டும், பாடுகள் விலகட்டும், சமாதானம் உண்டாகட்டும். சமாதானத்தை தருகிற தெய்வம், உம்முடைய சமாதானம் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். தொடர்ந்து அடுத்த எபிசோட்ல இன்னும் அநேக காரியங்களை நம்ம பார்க்க போறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you. Amen.